வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்? த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு முதிரை, அருமையான தலைச்சூரி முதிரை. இது த்ரோட் இன்ஃபெக்ஷன் தாண்டி அதிக ஹெல்ப் பண்ணும். எப்பயுமே முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கணும். நம்மளோட பேக் போன் நேராக இருக்கிற மாதிரி நிமிர்ந்து அமர்ந்துக்கணும். நம்ம எண்ணத்தால் நம்மளோட மூச்சு ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுறோம். ஒரு 5 டைம்ஸ் வீட்டில் ஃப்ரீயாக செய்கிறப்ப 10 டைம்ஸ் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். ஸ்லோ டீப் ப்ரீத் இன் பண்ணணும், ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணிக்கணும். இப்போ அவங்க முதிரையோட தலைச்சூரி முதிரை செய்ய போகிறாங்க. இப்போ ஓகே, ஆரம்பிக்கலாம் மேம். ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டு மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. நடுவிரலோட அடிப்பகுதியில் பெருவிரல் வைத்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும். கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. நடுவிரலின் அடிப்பகுதியில் பெருவிரலோட நுனி வைத்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. மீதி விரல்கள் நேராக நீட்டி கொண்டிருக்க வேண்டும். சுண்டு விரலை நேராக நீட்டிக்கங்க மேம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் இந்த சுண்டு விரல் மடங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம இழுத்து கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்ய ப்ராக்டிஸ் ஆயிரும். இப்போ வலது கை அமைப்பு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பெருவிரலோட ஆள்காட்டி விரலையும் நடுவிரல் நுனியையும் இணைக்கணும். இப்போ சுண்டு விரலும் மோதிர விரலும் நேராக நீட்டி இருக்க வேண்டும். கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வலது கை ஒருவோட செஞ்சு காமிச்சிருங்க மேம். கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் 3 விரல் நுனியை இணைக்கிறோம். சுண்டு விரலும் மோதிர விரலும் நேராக நீட்டி கொண்டிருக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி சில முதிரைகள் 2 கைகளையும், இந்த முதிரை, இந்த பூஷன் முதிரை, இதெல்லாமே 2 கைகளையும் வேறு வேறு அமைப்பில் இருக்கும். இப்போ இந்த முதிரை தலைச்சூரி முதிரை. இது நம்ம த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதுக்கு முதல்ல சரி பண்ணோம். தொண்டையில் புண், அரிப்பு இந்த மாதிரி இருந்தால் அதையும் சரி பண்ணோம். மேம் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுறாங்க. மற்றொரு இனத்தால் இந்த கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. அடுத்து இந்த தலைச்சூரி முதிரை ஒற்றை தலைவலி, இந்த மாதிரி தலைவலி இருந்தாலும் சரியாகும். நம்ம ஒரு வெளியூருக்கு போயிருக்கோம், நம்ம தண்ணி மாறுது, அல்லது நமக்கு அந்த கிளைமேட் சேஞ்சில் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி முதிரை பயிற்சிகள் நம்ம செய்கிறப்ப நமக்கு நல்லா அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை சரி பண்ணிக்கலாம். நாங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். காலையில் ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி செய்யணும், ஈவினிங் வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி முதிரைகளை செய்யணும். யோகா முதிரை எல்லாமே இந்த மாதிரி ஒரு விரிப்பில் அமர்ந்து செய்யணும். முதுகு தண்டு நேராக இருக்கணும். இதுதான் முதிரையோட ப்ரொசீஜர். இதை 3 to 5 மினிட்ஸ் செஞ்சுக்கலாம். சாப்பிட்ருந்தால் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து செஞ்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடினா நம்ம உடனே செஞ்சுக்கலாம். இதுதான் முதிரையோட ப்ரொசீஜர். நம்மளும் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ மேம்.